2 important people இருந்தாங்கன்னா யாருன்னா தென்னாலிராமனும் ராஜகுருவும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. Scene 1 முடிந்த உபச்சாரம். அரண்மனை காஸ்ட் ராஜா தென்னாலி ராஜகுரு. ராஜா தென்னாலி ராஜகுரு. உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு கட்டா காசு வேணும் டப்பு மாலே குட்டுக்கு தானே டெய்லி நாம திரியிறோமே காசு தானே எங்கேயும் கண்ட்ரோலே காசு இல்ல ஆளு எல்லாம் mama no money no money no honey no honey ma no money no honey no honey no honey ma ஒரு முனிவர். இதன் காளி கோவில். காஸ்ட் தென்னாலி முனிவர் காளி. மூணு படி சொல்லுங்க. தயவு செஞ்சு அந்த மண்ணு கேட்டு சொல்லிட்டாங்க. ஐயோ go and pay Kali and get Kalvi and Salvam. அப்படியே செய்கிறேன். கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லலாம். ஜெய் காளி மாதா 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 ஜெய் காளி மாதா. குழந்தாய் கண்ணை திற, உன் தவத்தை பினிஷ் செய்து விட்டாய். பயப்படாதே மகனே, உன் தவத்தை கண்ட மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போது நான் உனக்கு வரம் தருகிறேன். என்னை பார்த்து சிரிக்கிறாயா நீ? என்ன தைரியம் உனக்கு? என்ன தைரியம் உனக்கு? தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு திங்கிங் வந்துச்சு. தாங்க முடியல, சிரிப்பு வந்துச்சு. திங்கிங்கா? என்ன திங்கிங்கா வந்து உனக்கு? எதையும் மறைக்காமல் சொல். தாயே, எனக்கு ஒரு தலை ஒரு மூக்கு. ஜலதோஷம் வந்தா 2
கையும் தொடச்சு டயர்ட் ஆக்குது. உங்களுக்கு ஜலதோஷம் வந்தா என்ன ஆகும் நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. என்னிடம் இருக்கிறது 4 கைகள் 1000 தலை, 4 கைகள் 1000 மூக்குகளை துடித்தால் பண்ணியாக தான் இருக்கு. உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது குழந்தை, மனத்தில் இருப்பது அப்படியே சொல்கிறாய். இப்போது நான் உனக்கு வரம் தருகிறேன். இந்த 2 கிண்ணங்களை பார். தங்க கிண்ணத்தில் பால் இருக்கிறது, வெள்ளி கிண்ணத்தில் தயிர் இருக்கிறது. பாலை அருந்தினால் பெரிய ஞானி ஆவாய், ஆனால் ஏழ்மையில் வாடுவாய். தயிரை அருந்தினால் பெரிய ரிச்மேன் ஆவாய், ஆனால் அறிவு 1000 காதங்களுக்கு அப்பால். சூஸ் செய்துவிடு. தாயே, அந்த 2 கிண்ணங்கள் உங்ககிட்ட இருந்தால் என்னால பார்த்து சூஸ் பண்ணது கஷ்டம். அதனால அந்த 2 கிண்ணங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் சூஸ் பண்ணி திருப்பி கொடுக்குறேன். சரி, இந்த அப்படியே. தாயே, என்னைய மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் போய் சொல்ல நினைக்கிறாயா நீ? என்ன தைரியம் உனக்கு? தாயே, நான் உண்மையதான் சொல்றேன், உங்களை ஏமாத்த பார்க்கல. நீ எப்படி இவ்வாறு செய்யலாம்? தாயே, நான் 2 கிணங்கள் கொடுத்தது தப்புதான், ஆனா 1 மட்டும் இருந்தா யூஸ் இல்ல. 7 ஆபாரியா இருந்தா என்ன யூஸ்? செல்வம் இருந்தா குடும்பத்தை நல்லா பாத்துக்காக்க முடியும். ஜீக்காளி மாதா, ஜீக்காளி மாதா, ஜீக்காளி மாதா. உடனே பிழைத்து போ. Somehow நீ 2ஐயும் பெற்று விட்டாய். நீ அறிவாளி செல்வந்தன் ஆக நீ ஒரு விதூஷகன். ஆனால் உனக்கு போட்டியாக பலர் காத்திருப்பார்கள். வழியெங்கும் விரோதிகள் தொல்லை கொடுப்பார்கள். அது நான் பாத்துக்குவேன். ஓடி வாங்க. அரண்மனை ராஜகுரு ராஜா தென்னாலி. விவசாயி போய் பிக்குவாட்டம் செய்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கார். என்னை கேட்டால் தாங்கள் இவனோட ஏமாற்ற வார்த்தைகள் நம்பவே கூடாது. எங்களுக்கு வந்தாலும் அங்கே அனுப்புங்க. உங்களுக்கு நான் இந்த கதையை சொல்வது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை இல்லையா? இன்னும் அது எல்லாமே சொல்லலாமா? ராஜகுரு வந்துட்டு இருக்கிறாரா? வாஜவிடம் ஐயமும் சேர்ந்து கொள்ளலாம். நான் எதுக்காக செய்ய வேண்டும்? I was going to use that for defense when சரி, நான் சொல்ல எல்லா வேலையும் செய்தா என்னோட வா. சரியா? அப்படி ஆகட்டும். ராஜகுரு வந்து வேலைகள்லாம் வாங்கிக்கிட்டு தென்னாலி ஏமாத்தினாரா? அவருக்கு தென்னாலியே ராஜா கிட்ட கூட்டிட்டு போறது இஷ்டம் இல்லையா? சோ தென்னாலி மேல பிளான். ராஜகுரு ஒரு நாள் குளிக்கும் போது தென்னாலி எல்லா க்ளோத்ஸும் வந்துட்டாராம். அதுக்கப்புறம் போனாலும் எல்லா க்ளோத்ஸும் தருவேன்னு சொன்னாராம். சோ ராஜகுரு தென்னாலியே முதல் செஞ்சது ராஜா அது ராஜா மாறினு பார்த்தாராம். ஒரு
கோன் இருந்துச்சான். யார் இந்த ஃபுல் ராஜகுரு முது மேல உட்காந்துக்கிட்டு வராங்கன்னு. சோ அங்க இருக்கு சேவன்ட்டு போய் கூட்டிட்டு சொன்னாங்க அந்த தேவியும். சோ அவங்க அந்த சேவன் நியூலி எம்ப்ளாய்டா. சோ அவங்களுக்கு யாரு ராஜகுருன்னு தெரியல. ஆயப்பத்து தெனாலி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆகட்டும் மகாராஜா. மறுபடியும் சொல்லுங்க. ராஜகுரு சரி 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 மதிக்க வேண்டும் புரிந்துகள். ராஜா பேசுறாரு. எல்லாம் சொன்னோம் கேட்காமல் இங்க அரெஸ்ட் செய்து பண்ணிட்டு இவனுக்கு ராஜமய தந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க மடியன். ராஜா பாவங்க. பாருங்க ராஜா என்ன சொல்ற பாருங்க ராஜா. தங்களை கவனித்து விட்டு மன்னரை வாட்டுக்குள் தூக்கிக் கொண்டேன். நினைவு சென்று நான் தங்களை காண என்னை அழைத்து வாமாக வாட்டுக்குள் விடம் வேண்டிக் கொண்டேன். ஆனால் அவர் என்னை ஏமாற்றி வந்தார். வேறு வழி இல்லாமல் எப்படி செய்து விட்டேன். மன்னித்து விரும்பு மன்னுவே. மிக்க நன்றி மன்னுவே.